ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரேஷ்மிஸ் ஃபேரி டெய்ல். என்னடா ஸ்டார்டிங்லேயே பேக்லாம் பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் போகலைங்க. அக்கா தான் வந்து இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இது ரொம்பவே ஒரு எமோஷ்னலான டே தான். எங்கள் எல்லாம் 9th மந்த் பேபி ஷவர் முடிச்சுட்டு அவங்க நவம்பர் மந்த் இங்கே வந்தாங்க. அதுலேருந்து ஒரு 5 months வந்து நம்ம கூடவே இருந்துட்டு இப்போ சடனாக போகிறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ரொம்பலாம் லாங் இல்லை, பக்கத்து சந்து தான் அவள் வீடு. அதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் சில ரிச்சுவல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுன்றதுனால நாங்கள் எல்லாருமே காரில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து அவங்க மதர் இன்லா, சிஸ்டர் இன்லாலாம் வந்து பாப்பாவை வெல்கம் பண்ணுறதுக்காக கீழே ஆர்த்தியோடு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட கொடுத்து பாட்டி எல்லாமே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு பாப்பா உள்ளே கூப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. மேடம் பாருங்கள், என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த தட்டையே பார்த்துட்டு இருந்தா. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து பாப்பாவை அனுப்பினோம். பாப்பா வந்து 5 monthsக்கு அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்றதுக்காக எங்கள் இதில் வந்து பாப்பாவுக்கு ஜுவல்ஸ் போட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து தான் அனுப்புவாங்க. நாங்கள் என்னென்ன ஜுவல்ஸ்லாம் வாங்கினோன்றதை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுக்கான ஷாப்பிங் விலாகும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் போய் செக் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்றதை அதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எடுத்து முடித்ததும் அவங்க லிஃப்ட்டில் வரத்துக்குள்ளே நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்டெப்ஸில் போயிட்டு பாப்பாவை வெல்கம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேடம் வந்து ஏதோ ஒரு புது இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுமே வந்து சரியாயிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் உள்ளே வந்ததுமே சாமி ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அக்காவும் மாமாவும் டின்னர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெளியே இருந்து. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது வந்து அவங்க டேடி வந்து கேக் சர்ப்ரைஸாக வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பாப்பா உள்ளே வந்ததுமே கட் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் பாப்பா அந்த இதில் சுத்தமாக மறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு முடித்ததும் தான் சொல்கிறாங்க, நான் கேக் வாங்கி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அக்காவும் பாப்பாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு நைட்டு தூக்கமே வரலை. வீடு பக்கத்துலேயே இருக்கிறனால அக்கா மார்னிங் வந்துட்டாங்க. நைட்லாம் நாங்கள் தூங்கலைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க முடிஞ்சுது. பாப்பாவுக்கு என்ன கோல் வாங்கணுன்றதை வந்து நான் லாஸ்ட்டில் இமேஜாக அட்டாச் பண்ணுறேன். அதுக்கான ஷார்ட்ஸுமே வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃபார் ரேஷ்மிஸ் ஃபேரி டெய்ல். பாய்.